ஒரு அழகான மூங்கில் காட்டுல மம்மி பாண்டா, டாடா பாண்டா, பிங்க், மிங்க்னு 2 குட்டி பாண்டா ஃபேமிலியோட வாழ்ந்து வந்தாங்க. இந்த பிங்க்கும் மிங்க்கும் எப்போதுமே ஒன்னாதான் எல்லாமே செய்வாங்க. விளையாடுறது, சாப்பிடுறது, மரத்துல தலைகீழ தொங்கறது, சேட்டை பண்றது எல்லாமே சேர்ந்துதான் செய்வாங்க. ஒரு நாள் ஆத்தங்கரை ஓரமா எப்போதும் போல பிங்க்கும் மிங்க்கும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப பல பலன்னு மின்னுற ஒரு நீல நிற கல்ல பார்த்தாங்க. கல்ல பார்த்ததையுமே பிங்க் எனக்கு தான் வேணும், மிங்க் எனக்கு தான் வேணும் அப்படின்னு 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. பிங்க் இந்த கல் எனக்கு தான் சொந்தம்னு புடுங்கி வச்சுக்கிச்சு. அத பார்த்துட்டு மிங்க் கோவமா காட்டுக்குள்ள அழுதுகிட்டே ஓடிருச்சு. பிங்க் பயந்து போய் மிங்க தேடி காடு ஃபுல்லா அலைஞ்சுது. 2 பேரும் எங்கெங்க விளையாடுவாங்களோ அந்த இடமெல்லாம் போய் தேடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா மிங் கிடைக்கவே இல்ல. போற வழியில ஒரு வயசான பாண்டா ஒண்ணு பிங்க வழிமறிச்சு என்னாச்சுன்னு கேட்டுச்சு. பிங்க் நடந்ததெல்லாம் சொல்லுச்சு. எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட பாண்டா, சில சமயங்களில் நமக்கு தேவையானது என நினைக்கும் சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுவதில்லை. உன் சகோதரனை தேடிப்போ. உனக்கு அந்த கல் தேவைப்படுவதை விட அவனுக்கு நீ அதிகம் தேவை. அதை கேட்டுட்டு மிங்க் பிங்க இன்னும் தீவிரமா தேட ஆரம்பிச்சது. பள்ளத்தாக்கு மேலெல்லாம் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு தீவிரமா தேடிச்சு. கடைசியில மிங்க் ஒரு இடத்துல அழுதுட்டே உட்கார்ந்து இருந்துச்சு. பிங்க பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் ஓவரா அழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிங்க் சொல்லுச்சு, மிங்க், இந்த கல் எனக்கு வேணாம், நீ ஏன் வச்சுக்கோ. அதுக்கு மிங்க் சொல்லுச்சு, எனக்கு கல்லெல்லாம் ஒண்ணு வேணா, நீ தான் வேணும். அப்பதான் 2 பேத்துக்குமே புரிஞ்சிருக்கு ஒருத்தர் எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயம். 2 பேரும் ஹாப்பியா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நடந்ததெல்லாம் அவங்க மம்மா பாண்டா கிட்டயோ டாடா பாண்டா கிட்டயோ 2 பேரும் சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, பிங் மிங் செல்லங்களே, அற்பமான ஒன்றை வைத்திருப்பதை விட ஒன்றாக இருப்பது ரொம்ப முக்கியம். எனவே கல்லை கண்டுபிடித்த இடத்திலேயே திருப்பி வைத்து விடுங்கள். அம்மா சொல் பேச்சு கேட்டு பிங்க்கும் மிங்க்கும் அந்த நீல நிற கல்ல ஆத்தங்கரையோரத்திலேயே போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. மம்மா பாண்டா எப்போதும் போல எல்லாரும் சாப்பிடறதுக்கு மூங்கில் குச்சிகள் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எல்லாம் மூங்கில் குச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட ஆத்தங்கரையோரமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ டாடா பாண்டா சொல்லிச்சு, மூங்கில் குவியல் நேற்று இருந்ததை விட மிகவும் குறைவான அளவே உள்ளது. யாரேனும் எடுத்து செல்கிறார்கள் போல் தெரிகிறது. உடனே எல்லாருக்கும் டவுட் வர ஆரம்பிச்சது. ஃபேமிலியே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. இன்னைக்கு நைட் ஃபுல்லா நம்ம தூங்காம முழிச்சிருப்போம். யாரு மூங்கில எடுக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதே மாதிரி நைட் ஃபுல்லா தூங்காம 4 பேர் முழிச்சிருந்தாங்க. அப்ப கருப்பா ஒரு உருவம் இருட்டுல ஒளிஞ்சிருந்து அப்படியே எட்டி பார்த்துச்சு. இவங்க 4 பேரு கண்டுக்காத மாதிரி ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. இது அப்படியே மூங்கில் குச்சிகள் எல்லாம் எடுத்துட்டு அந்த உருவம் வேக வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. மம்மா பாண்டாவும் டாடா பாண்டாவும் அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனாங்க. அந்த உருவம் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோட பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. கடைசியில பார்த்தா அந்த உருவம் வேற யாரும் இல்ல, அங்க இருக்க ஒரு வயசான பாண்டா. சாப்பிடு குட்டிமா, இந்த மூங்கில் உன் உடம்ப சரி செய்து வலுவாக இருக்க உதவும். அந்த பாண்டாவோட குட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அதுக்கு நிறைய மூங்கில் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் அது இப்படி பண்ணுச்சு. அத தெரிஞ்சுக்கிட்ட மம்மா பாண்டாவும் டாடா பாண்டாவும் உடனே, தயவு செய்து பயப்பட வேண்டாம். எங்கள் மூங்கில்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு போவதை பார்த்தோம். அதனால்தான் உங்களை பின்தொடர்ந்து வந்தோம். உங்கள் குட்டிக்கு தேவையிருந்தால் நாங்கள் உதவ விரும்புகிறோம். அதை கேட்டுட்டு அந்த வயசான பாண்டா ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ணுச்சு.
என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே அப்படின்னு மன்னிப்பு கேட்டுச்சு. அப்போ இருந்து மம்மா பாண்டா, டாடா பாண்டா, அந்த வயசான பாண்டா, அங்க இருக்க குட்டி பாண்டா 2 ஃபேமிலியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மா பாண்டாவும் டாடா பாண்டாவும் 2 ஃபேமிலிக்காகவும் மூங்கில்களை சேகரிச்சு 3 குட்டிகளையும் சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. அந்த குட்டி பாண்டாக்கு உடம்பு சரியாகி நல்ல ஸ்ட்ரென்த்தா வந்துருச்சு.